சாட்டர்டே சண்டே 2 நாள் நல்லா வீட்டில் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ மண்டே அகைன் திரும்பவும் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயாச்சு. எப்போ மாதிரி காலையிலே 6:30க்கு எந்திரிச்சதுமே ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தான் வச்சுருக்கேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி புலாவ் தான் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கிட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாதியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறமா ஒரு கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண கேரட்டு, கொஞ்சம் பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை எல்லாமே போதுனதுமே இதுக்கு 1க்கு 1.5 அளவில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். எப்போவுமே தண்ணி ஊற்றுவோம்ல, இதுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக. இது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸி. ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம், பாதி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா காஷ்மீரி மிளகா கொஞ்சமாக, அப்புறம் சீனி, உப்பு, கறி மசாலா பவுடர், மஞ்சத்தூள் இவ்வளவும் போட்டு நல்லா மிக்சியில் அடைச்சிட்டு ஒரு பேனில் பட்டர் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிண்டி எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரும் போட்டு எடுத்துட்டு கஸ்தூரி மேத்தியும் போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீமும் விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிரும். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். எல்லா கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறமா லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். ரைஸ் வச்சுட்டு சைடில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் வச்சுருக்கேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த இட்லியும் பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுத்துட்டு அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்படி தான் போச்சு.